தொடக்க நூல் அதிகாரம் 43. நாட்டில் பஞ்சம் மிக கடுமையாய் இருந்தது. எகிப்திலிருந்து வாங்கி வந்திருந்த உணவுப் பொருட்கள் தீர்ந்துவிட்டன. அவர்கள் தந்தை அவரை நோக்கி, நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார். அதற்கு யூதா, அந்த ஆள் உங்கள் இளைய சகோதரனை உங்களுடன் அழைத்து வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று எங்களை கடுமையாய் எச்சரித்துள்ளார். ஆதலால் நீங்கள் என் சகோதரனை எங்களோடு அனுப்பினால் மட்டும் நாங்கள் அங்கு சென்று உணவுப் பொருட்களை உங்களுக்கு வாங்கி கொண்டு வருவோம். நீங்கள் அவனை அனுப்பாவிடில் நாங்கள் போக மாட்டோம். ஏனெனில் அந்த ஆள் உங்கள் சகோதரன் உங்களுடன் வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார். இஸ்ரவேல் அவர்களை நோக்கி, உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் இருக்கிறான் என்று அம்மனிதருக்கு தெரிவித்து, நீங்கள் ஏன் எனக்கு துன்பம் வருவித்தீர்கள் என்று முறையிட்டார். அவர்கள், அந்த ஆள் நம்மை பற்றியும் நம் உறவினரை பற்றியும் துருவி துருவி கேட்டார். உங்கள் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? உங்களுக்கு வேறு சகோதரன் உண்டா என்று வினாவினார். அவர் கேட்க கேள்விகளுக்கு இவ்வாறு பதிலளித்தோம். உங்கள் சகோதரனை இங்கு கொண்டு வாருங்கள் என்று அவர் சொல்வார் என்று நாங்கள் அறிந்திருக்க கூடுமோ என்று மறுமொழி கூறினார். மேலும் யூதா தம் தந்தை இஸ்ரவேலை நோக்கி, எங்கள் குழந்தைகளும் நீங்களும் நாங்களும் சாகாமல் உயிரோடு இருக்க வேண்டுமானால் இளைஞனை என்னோடு அனுப்பி வையுங்கள். நாங்களும் புறப்பட்டு செல்வோம். அவனுக்கு நானே பொறுப்பாளி. அவனை பற்றிய பொறுப்பை என் கையில் விட்டு விடுங்கள். நான் அவனை உங்களிடம் கொண்டு வந்து ஒப்படைக்காவிடில் உங்களுக்கு முன்பாக அப்பழியை என்னாலும் நான் சுமப்பேன். இவ்வளவு காலம் தாழ்த்தீராவிட்டால் இதற்குள் 2 முறை போய் திரும்பி வந்திருக்கலாம் என்றார். அதை கேட்டு அவர்களின் தந்தை இஸ்ரவேல் அவர்களை நோக்கி, அவ்வளவு அவசியமானால் நீங்கள் அப்படியே செய்யுங்கள். ஆனால் அந்த நாட்டின் விளைச்சலில் மிக சிறந்த சிலவற்றை உங்கள் பைகளில் எடுத்து செல்லுங்கள். கொஞ்சம் தைல வகைகள், தேன், நறுமண பொருட்கள், வெள்ளைப்போளம், தேவதாரு கொட்டைகள், வாதுமை பருப்பு ஆகியவற்றை அம்மனிதருக்கு காணிக்கையாக கொண்டு செல்லுங்கள். மேலும் 2 மடங்கு பணத்தை கையில் எடுத்து கொள்ளுங்கள். உங்கள் கோணிப்பை வாயில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை நீங்கள் திருப்பி கொடுத்து விட வேண்டும். ஒருவேளை அது தவறுதலாய் நேர்ந்திருக்கக்கூடும். உங்கள் சகோதரனை அழைத்து கொண்டு மீண்டும் அந்த மனிதரிடம் செல்லுங்கள். அந்த மனிதர் ஏற்கனவே அங்குள்ள உங்கள் சகோதரனையும் இந்த பென்யமீனையும் உங்களோடு அனுப்பி வைக்கும்படி எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு கருணை காட்டுவாராக. நானோ பிள்ளைகளை இழக்க வேண்டியிருந்தால் பிள்ளைகளை இழந்தவனாகவே இருப்பேன் என்றார். அவர்களும் மேற்குறிப்பிட்ட காணிக்கைகளையும் 2 மடங்கு பணத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு பென்யமீனிடம் எகிப்திற்கு சென்று யோசேப்பின் முன்னிலையில் வந்து நின்றார். யோசேப்பு அவர்களையும் அவர்களுடன் பென்யமீனையும் கண்டவுடன் தம் வீட்டை மேற்பார்வையாளனை நோக்கி, நீ இம்மனிதர்களை என் வீட்டிற்கு அழைத்து செல். இவர்கள் பகலுணவை இன்று என்னோடு உண்பார்கள். கால்நடை ஒன்றை அடித்து உணவு தயார் செய் என்றார். அவனும் யோசேப்பு சொன்னபடியே அம்மனிதர்களை அவர் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். யோசேப்பின் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டதால் அவர்கள் அச்சமுற்றனர். ஏனெனில் முன்பு தம் கோணிப்பைகளில் வைக்கப்பட்ட பணத்தை முன்னிட்டே இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளோம். நம்மை தாக்கி மடக்கி அடிமைகளாக்கி நம் குழந்தைகளை கைப்பற்றி கொள்ளுமாறு இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறார்களோ என்று நினைத்து கொண்டனர். எனவே அவர்கள் யோசேப்பின் வீட்டு வாய்ப்படியிலே
மேற்பார்வையாளனை அணுகி கூறியது, ஐயா, முன்பு ஒருமுறை நாங்கள் தானியம் வாங்குவதற்கு இங்கு வந்திருந்தது உண்மையே. திரும்பும் வழியில் சாவடியில் எங்கள் கோணிப்பைகளை திறந்தபோது பைகளில் வாயிலே நாங்கள் கொடுத்த பணம் அப்படியே இருக்க கண்டோம். அதே அளவு திரும்பவும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் எங்களுக்கு வேண்டியவற்றை வாங்குவதற்கு வேறு பணமும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் கோணிப்பைகளில் வைத்தது யார் என்று அறியோம் என்றார். அதற்கு அவன், உங்களுக்கு அமைதி உண்டாகுக, அஞ்ச வேண்டாம். உங்கள் கடவுளும் உங்கள் தந்தையின் கடவுளுமானவர் உங்கள் கோணிப்பைகளில் அந்த பணத்தை உங்களுக்கு புதையலாக தந்திருப்பார். உங்கள் பணம்தான் என்னிடம் வந்ததே என்று சொல்லிய பின் சிமியோனை அவர்களிடம் அழைத்து வந்தான். மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டிற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தான். அவர்கள் தங்கள் பாதங்களை கழுவிக்கொண்டனர். பின்பு அவர்களுடைய கழுதைகளுக்கு அவன் தீனி போட்டான். நண்பகலில் யோசேப்பு வரும் நேரத்தில் அவருக்கு தருவதற்காக அவர்கள் தங்கள் காணிக்கைகளை தயார் செய்தனர். ஏனென்றால் தாங்கள் அங்கேயே உணவு அருந்த போவதாக கேள்விப்பட்டிருந்தனர். யோசேப்பு தம் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்குள் அவர்கள் கையில் கொண்டு வந்து இருந்த காணிக்கைகளை அவர் முன் வைத்து தரைமட்டம் தாழ்ந்து வணங்கினர். அவரோ அவர்களிடம் நலம் விசாரித்த பின், நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்த முதிர் வயதான உங்கள் தந்தை நலமாயிருக்கிறாரா, இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று விசாரித்தார். அவர்கள், உங்கள் ஊழியராகி எங்கள் தந்தை நலமுடன் இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று பதில் கூறி தரைமட்டம் தாழ்ந்து வணங்கினர். யோசேப்பு கண்களை உயர்த்தி தம் சகோதரனும் தம் தாயின் மகனுமான பென்யமீனை பார்த்து, நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்த உங்கள் இளைய சகோதரன் இவன்தானோ என்று கேட்டபின், மகனே, கடவுள் உனக்கு அருள் புரிவாராக என்றார். யோசேப்பு தம் சகோதரனை கண்டதும் மனம் நெகிழ்ந்து அழுவதற்கு ஓரிடம் தேடினார். உடனே தம் உள்ளறைக்குள் விரைந்து சென்று கண்ணீர் விட்டார். பின்பு முகத்தை கழுவிய பின் வெளியே வந்தார். தாம் அடக்கிக் கொண்டு உணவு பரிமாறுங்கள் என்றார். யோசேப்பிற்கு தனியாகவும் சகோதரருக்கு தனியாகவும் அவருடன் உண்ணவிருந்த எகிப்தியருக்கு தனியாகவும் உணவு பரிமாறப்பட்டது. ஏனென்றால் எகிப்தியர் எபிரேயரோடு உண்பதில்லை. அப்படி உண்பதை எகிப்தியர் அருவருப்பாக கருதினர். மேலும் அவருக்கு முன் அவர்களில் மூத்தவன் தலைமகன் உரிமைப்படி முதலாவதாகவும் இளையவர்கள் அவரவர் வயதின்படியும் அமர்த்தப்பட்டதால் ஒருவர் மற்றவரை வியப்புடன் நோக்கினார். யோசேப்பின் முன்வைக்கப்பட்ட தட்டுகளினின்று அவர்களுக்கு பரிமாறப்பட்டது மற்றவர்களது பங்கை போல் 5 மடங்கு மிகுதியாக பென்யமீனுக்கு பரிமாறப்பட்டது. அவருடன் அவர்கள் மதுவருந்தி விருந்துண்டனர். அதிகாரம் 44. பின்னர் யோசேப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி, அவர்களுடைய கோணிப்பைகளில் அவர்கள் தூக்கி செல்லும் அளவு தானியம் நிரப்பி அவனவன் பணத்தை பையில் வாயில் வைத்து கட்டிவிடு. இளையவனது கோணிப்பை வாயிலில் எனது வெள்ளிக்கோப்பையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் வைத்து கட்டிவிடு என்று கட்டளையிட்டார். யோசேப்பு சொன்னவாறே அவனும் செய்தான். காலையில் கதிரவன் உதித்ததும் அவர்கள் தங்கள் கழுதைகளோடு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்கள் நகரை விட்டு சிறிது தூரம் போயிருப்பர். அப்பொழுது யோசேப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி, நீ எழுந்து அம்மனிதர்களை துரத்தி பிடித்து, நன்மைக்கு கைமாறாக நீங்கள் தீமை செய்வது ஏன்? இது என் தலைவர் பருக பயன்படுத்துவது அல்லவா? இது அவர் குறிப்பார்க்க பயன்படுத்துவது அல்லவா?
நீங்கள் செய்தது மிக பெரும் மோசடி என்று சொல்வாய் என்றார். அவனும் அவர்களை விரட்டி பிடித்து இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னான். அதற்கு அவனிடம், ஐயா, தாங்கள் இப்படி பேசுவதேன்? அடியார்களாகிய நாங்கள் இத்தகைய முறையற்ற செயலை செய்திருப்போமா? நாங்கள் கோணிப்பைகளில் வாயில் கண்ட பணத்தை கூட கானான் நாட்டினின்று உம்மிடம் திருப்பி கொண்டு வந்தோம் அல்லவா? அப்படி இருக்க நாங்கள் தலைவர் வீட்டில் தங்கமாவது வெள்ளியாவது திருடி கொண்டு போவோமாம்? அடியார்களாகிய எம்முள் எவனிடமாவது அது காணப்பட்டால் அவன் செத்தொழியட்டும், நாங்களும் எங்கள் தலைவருக்கு அடிமைகள் ஆவோம் என்று பதில் சொன்னார்கள். அது கேட்டு அவன், நன்று நன்று, உங்கள் சொற்களின்படியே ஆகட்டும். அது எவனிடம் அகப்படுமோ அவன் எனக்கு அடிமையாக இருப்பான். மற்றவர்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னான். அப்பொழுது அவர்கள் விரைந்து கோணிப்பைகளை தரையில் இறக்கி வைத்தார்கள். ஒவ்வொருவனும் தன் கோணிப்பையை திறந்தான். மூத்தவன் முதல் இளையவன் வரை அவன் சோதித்த பொழுது அந்த கோப்பை பென்யமீனின் பையில் காணப்பட்டது. அப்பொழுது அவர்கள் தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு கழுதைகளின் மேல் ஏறி நகருக்கு திரும்பி வந்தனர். அதுவரை யோசேப்பு அங்கேதான் இருந்தார். யூதா தம் சகோதரருடன் வந்து சேர்ந்தார். அவர்கள் அவருக்கு முன் தரையில் விழுந்து வணங்கினார். யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன இப்படி செய்து விட்டீர்கள்? குறிப்பார்ப்பதில் என்னை போன்றவர் எவருமில்லை என்பது உங்களுக்கு தெரியாதா என்று வினாவினார். அதற்கு யூதா, என் தலைவராகிய தங்களிடம் நாங்கள் என்ன சொல்வோம்? என்னதான் பேசுவோம்? எங்கள் மாசுமையை எப்படி நாங்கள் எண்பிக்க முடியும்? கடவுளே அடியார்களின் தீச்செயலை கண்டுபிடித்தார். இதோ நாங்களும் எவனிடம் கோப்பை கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனும் தங்களுக்கு அடிமைகளாவோம் என்று சொன்னார். அது கேட்டு யோசேப்பு, அத்தகைய முறையற்ற செயலை நான் செய்ய மாட்டேன். கோப்பை எவனிடம் அகப்பட்டதோ அவன் மட்டுமே எனக்கு அடிமையாக இருப்பான். மற்றவர்கள் உங்கள் தந்தையிடம் நலமாக செல்லுங்கள் என்றார். யூதா அவர் அருகில் வந்து, என் தலைவரே, அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதித்தாரும். என் தலைவரே, செவி சாய்த்தருளும். அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம். நீர் பார்வோனுக்கு இணையானவர். என் தலைவராகிய தாங்கள் பணியாளர்களாகிய எங்களிடம் உங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டா என்று கேட்டீர்கள். அதற்கு நாங்கள், எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஓர் இளைய சகோதரனும் உள்ளனர். அவர்களுடைய சகோதரன் இறந்து விட்டான். அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் ஒருவனே இருப்பதால் தந்தை அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்கு சொன்னோம். அப்பொழுது தாங்கள் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று அடியார்களுக்கு சொன்னீர்கள். நாங்கள் அந்த இளைஞன் தன் தந்தையை விட்டு பிரிய இயலாது, பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று தலைவராகிய தங்களிடம் சொன்னோம். அதற்கு தாங்கள், உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று அடியார்களுக்கு சொன்னீர்கள். பணியாளர்களாகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம். பிறகு எங்கள் தந்தை, நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார். நாங்கள், எங்களால் போக இயலாது. எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம். வராவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்றோம். பணியாளர்களாகிய எங்கள் தந்தை எங்களிடம், என் மனைவி எனக்கு பிள்ளைகளையே பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும். ஒருவன் என்னை பிடித்து வெளியே சென்றான். அவனை ஒரு கொடிய விலங்கால்
நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயரத்துக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்கச் செய்வீர்கள் என்றார். ஆகையால் உம் பணியாளர்களாகிய என் தந்தையிடம் நான் செல்லும்போது அவர் உயிருக்கு உயிராக இருக்கும் இந்த இளைஞன் எங்களோடு இல்லையெனில் இளைஞன் இல்லை என்று கண்டு அவர் உடனே இறந்து போவார். உம் பணியாளர்களாகிய நாங்கள் நரைத்த முடியுள்ள உம் ஊழியரான எங்கள் தந்தையை துயரத்துக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறக்கச் செய்தவர்கள் ஆவோம். என் தந்தையிடம் இளைஞனின் பாதுகாப்புக்கு உம் அடியான் பொறுப்பேற்றிருக்கிறேன். ஏனெனில் என் தந்தையே அவனை நான் திரும்பி கூட்டி வராவிட்டால் உன் முன்னிலையில் அப்பணியை நாளும் என்னை சாரும் என்றேன். ஆகையால் இப்பொழுது இளைஞனுக்கு பதிலாய் அடியேன் உமக்கு அடிமையாகியருளும். இளைஞனையோ அவன் சகோதரர்களோடு சேர்ந்து போகவிடும். இளைஞன் என்னோடு இல்லாவிட்டில் எப்படி என் தந்தையிடம் நான் திரும்புவேன்? என் தந்தைக்கு நேரிடவிருக்கும் துன்பத்தை எப்படி நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்றான். அதிகாரம் 45. அப்பொழுது யோசேப்பு தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல் எல்லோரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார். யோசேப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் எவரும் அவரோடு இல்லை. உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார். எகிப்தியர் அதை கேட்டனர். பார்வோன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர். பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி, நான் தான் யோசேப்பு, என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார். ஆனால் அவரை பார்த்து அவர்கள் சகோதரர்கள் திகிலடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் யோசேப்பு தம் சகோதரர்களை நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர், நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்றுவிட்டது குறித்து மனக்கலக்கம் வேண்டாம். உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பியருளினார். நாட்டில் பஞ்சம் தொடங்கி 2 ஆண்டுகளே ஆகியுள்ளன. இன்னும் 5 ஆண்டுகள் உழவோ அறுவடையோ இராது. அதனால் உலகில் உங்களுள் எஞ்சியிருப்போரை பாதுகாக்கவும் பெரும் மீட்பு செயலால் உங்கள் உயிர்களை காக்கவும் கடவுள் உங்களுக்கு முன் என்னை அனுப்பி வைத்தார். என்னை இங்கு அனுப்பியது நீங்கள் அல்ல, கடவுள்தாம். அவரே என்னை பார்வோனுக்கு தந்தையாகவும் அவர் வீடு முழுவதற்கும் தலைவராகவும் எகிப்து முழுவதற்கும் ஆளுநராகவும் ஏற்படுத்தியுள்ளார். நீங்கள் என் தந்தையிடம் விரைந்து சென்று அவருக்கு சொல்லுங்கள், உங்கள் மகன் யோசேப்பு தெரிவிப்பது இதுவே. கடவுள் என்னை எகிப்து முழுவதற்கும் ஆளுநராக நியமித்துள்ளார். எனவே காலம் தாழ்த்தாமல் என்னிடம் வாருங்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகளோடும் உங்களுக்கு சொந்தமான யாவற்றோடும் கோசேன் பகுதியில் எனக்கு அருகில் குடியேறி வாழலாம். அங்குள்ள உங்களை நான் பேணி காப்பேன். ஏனெனில் இன்னும் 5 ஆண்டுகள் பஞ்சம் இருக்கும். இங்கு வராவிட்டில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்களுள்ள அனைத்தையும் வறியோர வாடுவீர்கள். இதோ உங்களோடு பேசுவது என் வாய்தான் என்பதை நீங்களும் என் சகோதரன் பென்யமீனும் கண்ணார காண்கிறீர்கள். நான் எகிப்தில் அடைந்துள்ள சிறப்பு அனைத்தையும் நீங்கள் இங்கு கண்ட யாவற்றையும் என் தந்தைக்கு தெரிவியுங்கள். விரைந்து போய் என் தந்தையை இங்கு அழைத்து வாருங்கள் என்று கூறினார். பிறகு தம் சகோதரன் பென்யமீனை அரவணைத்து அவன் தோளில் தலை சாய்த்து கொண்டு அழுந்தார். பென்யமீனும் அப்படியே அவர் தோளில் தலை சாய்த்து கொண்டு அழுதான். பின் யோசேப்பு தம் சகோதரர் யாவரையும் முத்தமிட்டு அழுதார்.
இதன் பின் அவர்கள் அவரோடு உரையாடினார். யோசேப்பின் சகோதரர்கள் வந்துள்ளனர் என்ற செய்தி பார்வோனின் அரண்மனையை எட்டவே பார்வோனும் அவன் அலுவலர்களும் அகமகிழ்ந்தனர். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி கூறியது, நீர் உம் சகோதரர்களுக்கு இவ்வாறு சொல்வீர், நீங்கள் செய்ய வேண்டியது யாதெனில், உங்கள் கால்நடைகள் மேல் பொதியேற்றி கானான் நாட்டிற்கு திரும்பிச் சென்று அங்கிருந்து உங்கள் தந்தையையும் குடும்பங்களையும் அழைத்துக் கொண்டு என்னிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து நாட்டில் சிறந்த பகுதியை தருவேன். நீங்களும் நிலத்தின் வளமையை அனுபவிக்கலாம். உம் சகோதரர்களுக்கு நீர் மீண்டும் சொல்ல வேண்டியது, நீங்கள் இவ்வாறு செய்யுங்கள், உங்கள் குழந்தைகளையும் மனைவிகளையும் அழைத்து வருமாறு எகிப்து நாட்டினின்று வண்டிகளை கொண்டு போங்கள். உங்கள் தந்தையையும் அழைத்து கொண்டு வந்து சேருங்கள். உங்கள் தட்டுமுட்டுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏனெனில் எகிப்து நாட்டில் சிறந்தவையெல்லாம் உங்களுக்கே உரிமையாகும். இஸ்ரவேலின் புதல்வர்கள் அவ்வாறு செய்தனர். பார்வோன் கட்டளையிட்டபடி யோசேப்பு அவர்களுக்கு வண்டிகளையும் வழிக்கு உணவு பண்டங்களையும் கொடுத்தார். மேலும் அவர்களின் ஒவ்வொருவனுக்கும் வேறு புத்தாடைகளும் கொடுத்தார். பென்யமீனுக்கோ 300 வெள்ளிக்காசுகளும் 5 ஆடைகளும் கொடுத்தார். அப்படியே தம் தந்தைக்கு 10 ஆண் கழுதைகளின் மேல் எகிப்தின் சிறந்த பொருட்களையும், அவரது பயணத்திற்கு 10 பெண் கழுதைகளின் மேல் தானியத்தையும் அப்பம் முதலிய உணவு வகைகளையும் ஏற்றி அவர்களோடு அனுப்பி வைத்தார். பின்பு அவர் தம் சகோதரர்களை வழி அனுப்பி வைத்தார். அவர்களை விட்டு பிரியும் பொழுது, நீங்கள் வழியில் சச்சரவு செய்யாதீர்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் நாட்டிலிருந்து தங்கள் தந்தை யாக்கோபிடம் வந்து சேர்ந்தனர். அவர் அவர்களிடம், யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறார், அவரே எகிப்து நாடு முழுவதற்கும் ஆளுநர் என்று அறிவித்தனர். அதை கேட்டு யாக்கோபு மன அதிர்ச்சியுற்று அவர்கள் சொன்னதை நம்பவில்லை. ஆனால் யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன யாவற்றையும் அவருக்கு அவர்கள் சொன்னதை கேட்டும், யோசேப்பு அவரை அழைத்து வர அனுப்பியிருந்த வண்டிகளை கண்டும் அவர்கள் தந்தை யாக்கோபு புத்துயிர் பெற்றவர் ஆனார். இறுதியில், இஸ்ரவேல், என் மகன் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருப்பது ஒன்றே போதும், நான் இறக்கும் முன் சென்று அவனை காண்பேன் என்றார்.